அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் சிறுகதை கடவுளின் கணக்கு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தற்செயலாய் தலையை உயர்த்திய தயாநிதிக்கு வியப்பாக இருந்தது. நாள்காட்டியில் பார்வை பதிந்தது. அன்று மே மாதம் 18ஆம் நாள் என்பதை கண்டதுதான். பெரியவர் பஞ்சநதம் அவர்களை உதவி கேட்டு அவன் தேடிச் சென்ற நாள். இன்னும் 40 தொடாத அவன் இன்று மிகப்பெரிய புள்ளியாக உயர்ந்து உள்ளதற்கு காரணம் அவர்தான். அவரை சந்தித்த நாள் அவனுக்கு மிக நன்றாக ஞாபகம் இருந்தது. தன்னிடம் இருந்த கிழிசல் தைக்கப்பட்டு கவனித்தால் மட்டுமே அது மறைக்கப்பட்டது போல் தோன்றக்கூடிய ஒரே சட்டையை மாட்டிக்கொண்டு செருப்பில்லாத கால்களோடு அவன் அவரை சந்திக்கச் சென்றான். அவரது அறக்கொடை பற்றி பத்திரிகைகளில் முந்திய நாள் காலை படித்து தெரிந்து கொண்டு அந்த துணிச்சலில்தான் அவன் அவரை சந்திக்கச் சென்றான். உள்ளூர மிகவும் தயக்கமாகவும் சிறிது அச்சமாகவும் கூட இருந்தது. வெளி வாசலில் கைத்தடியுடன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கூர்க்கா இளைஞன் அவனை உள்ளே விட மறுத்தான். தன் எஜமானனை சந்திப்பதற்கு முன்கூட்டியே தேதி கொடுக்கப்பட்ட சீட்டு இருந்தால்தான் அவரை அனுமதிக்க இயலும் என்று வாதாடினான். அப்படி ஒரு சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தனக்கு தெரியாது என்றும், ஆனால் அவரை பார்த்தாக வேண்டிய தேவை இருப்பதாலும், அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மறுநாள்தான் தன்னால் வரவேற்பாளரையோ பெரியவரின் தனிச்செயலரையோ சந்தித்து அதை பெறக்கூடும் என்பதால் தாமதம் விளையும் என்பதாலும் அவன் அருகே ஒரு கூண்டுக்குள் இருந்த தொலைபேசி மூலம் ஐயாவுடன் தொடர்பு கொண்டு தன் அவசரத்தை அவருக்கு தெரிவிக்கும்படி அவன் மன்றாடி கேட்டான். ஆனால் அதற்கு கூர்க்கா மசியவில்லை. இப்படி வருகிற போகிறவர்களும் என்னால் விட முடியாது, அதனால் ஐயா என்னை தான் கோபித்து கொள்வார் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான். அவனுடைய நல்ல நேரமோ என்னவோ அந்த நேரம் பார்த்து பஞ்சநதம் அவர்கள் தம் காரை எடுக்க வெளியே வந்தார். போயிடுப்பா, ஐயா அவசரமாக வெளியே போகிறாரு என்று கூர்க்கா சொல்ல அவன் கேட்டுக்கு வெளியே சென்று நின்றான். காரை குழப்பிக் கொண்டு வெளியே வந்த அவர் தம்மை கும்பிட்டு அவனை நோக்கி, என்னப்பா தம்பி என்று அதை நிறுத்திவிட்டு வினவினார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் திகைத்து போய் நின்றான். பின் ஐயாவை பார்க்கத்தான் வந்தேன், முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு தெரியாது சார் என்றான் குரல் நடுங்க. காரில் ஏறிக்க சார், ஏறி இப்படி முன்னாடி சீட்டில் வந்து உட்காரு என்று அவர் கார் கதவை திறந்தார். அவன் ஒரு நம்ப முடியாமையுடன் தடுமாறிய தன் கால்களை ஒருவாறு சரி செய்து கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்தான். தன் சான்றிதழ்கள் அடங்கிய சணல் பையை பற்றியிருந்த அவன் கை அதிர்ந்தது. அவன் சாத்திய கார் கதவு சரியாக சாத்தி கொள்ளாததால் அவரே தம் கையை நீட்டி அதை சரியாக மூடி பூட்டினார். பிறகு காரை கிளப்பினார். கார் தெருமுனைக்கு வந்து வட்டமடித்து திரும்பியதும், சொல்லுப்பா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தே என்று விசாரித்தார். உங்கள் கம்பெனியில் எதுலையாச்சும் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா, இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுத்தீங்கனாலும் ரொம்ப உதவியாக இருக்கும் சார் என்று குரல் குள்ளற ஒருவாறு சொல்லிட்டான். பஞ்சநதம் சிரித்தார். கொஞ்சம் பயந்தாங்குழியா இருப்பா போல இருக்கே, தைரியமாக பேசணும். வாயுள்ள பிள்ளைத்தான் பிள்ளைக்குன்னு பழமொழி கூட இருக்கு, உனக்கு தெரியாதா? சரி, என்ன படிச்சிருக்க? +2 சார். இங்கிலீஷில் 80 மார்க்கு, கணக்கில் 94, தமிழில் 95, மற்ற எல்லா படத்துலேயும் 70க்கு மேலே வாங்கியிருக்கேன் சார். எந்த ஸ்கூலில் படித்தேன்? டிஏவியில் படித்தேன் சார். அட, நானும் டிவிஏ ஸ்டூடெண்ட் தான். சரி, படித்து முடிச்சு எத்தனை நாள் ஆகுது? 1 வருஷம் ஆகுது சார். வேலைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலையா? ஆமாம் சார். மேலே படிக்க விருப்பம் இல்லையா? வசதி இல்லை சார். தவிர கல்யாணத்துக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அப்பா இல்லை, எனக்கு 5 வயசுலேயே இறந்துட்டார். எங்கள் அம்மா தான் 4 வீடுகளை வேலை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. என் தங்கச்சி படிக்க வேணான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நான் தான் அவளும் படிக்கட்டுமேன்னு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 படிச்சிட்ருக்கா சார். அவளும் நல்லாவே படிப்பா சார். அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், வைக்கணும் சார். அதான் எங்கள் அம்மாவோட ஆசை. சரி, உனக்கு வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குதா? டைப்பிங் தெரியும் சார். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷில் மட்டும் ஹையர் பாஸ் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார் என்று அவன் சன்னல் பையனுள் கையை நுழைத்தான். இப்போ எதையும் நான் பார்க்க வேணாம். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்து காட்டு. எல்லாத்துக்கும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. என் கம்பெனியில் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன்.
அவன் கண் கலங்கி போய் குனிந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டான். அவர் சட்டென்று தம் காலை நகர்த்தி கொண்டார். இல்லை வேணாம் தம்பி. சரி சரி, நீ எங்கே இறங்கணும்? இங்கே இறங்கிக்கிறேன் சார். வீடு எங்கே சொல்லு, இறக்கி விட்டுறேன். அமைஞ்சிக்கரையில் இருக்குது சார், ஸ்லம் ஏரியா. ஷெனாய் நகர் வழியாக தான் நான் போகணும். காரை அமைஞ்சங்கரை லட்சுமி தியேட்டர்கிட்ட நிப்பாட்டுறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும். காரை விட்டு இறங்கும்போது மீண்டும் கண்ணீருடன் அவரை கும்பிட்டு நன்றி கூறிவிட்டு அவன் இறங்கினான். மறுநாள் அவன் அவரது வீட்டில் சந்தித்தான். அவன் கொண்டு வந்திருந்த சான்றிதழ்களை எல்லாம் அவர் பார்த்தார். பார்த்த பின், சரி, இப்போ வேலை ஒன்றும் என்னோடய ஆஃபீஸில் இல்லை, ஆனால் உன்னை என் வீட்டிலே உதவியாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். தேங்க்யூ சார். எந்த வேலைனாலும் பரவாயில்ல சார். அவர் வாய்விட்டு சிரித்தார். வீட்டில் வேலைக்கு வைக்கிறேன்னதும் வீட்டு வேலை, எடுபிடி வேலை, இந்த மாதிரி ஏதாச்சும் வேலையோன்னு பயந்துடாதப்பா. ஸ்டெனோ வேலை தான். நான் ராத்திரி 8 மணி 9 மணிக்கு தான் வேலை செஞ்சுட்டு ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு வரேன்னு என் மனைவிக்கு பெரிய மனக்குறையாக இருக்குது. 5 மணிக்கு கிளம்பிட்டான்னு 6க்கு வீட்டுக்கு வந்துடுங்கன்னு அவள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாள். என்னோடய ஒரே மகனை நான் சரியாக கவனிக்கிறது இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் அவளுக்கு ஒரே மனக்குறை. அதுதான் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன். சாயந்தரம் என்னோடய வேலையெல்லாம் கவனிக்கிறதுக்கு உன்னை ஸ்டெனோவாக அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நானும் என் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், உனக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு இல்லையா? சாயந்தரத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும்? நான் யார் யாரெல்லாம் மீட் பண்ணணும் அந்த லிஸ்ட் எடுக்கணும், டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணணும், எனக்கு வர ஃபோன் கால்லாம் நீ அட்டன் பண்ணணும். இதுதான் உன்னோட வேலை. ஓகே தானப்பா என்றார் அவர். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மறுநாளே அவன் வேலையில் சேர்ந்து விட்டான். அவன் வந்ததும் அவன் மேசைக்கு சிற்றுண்டியும் காப்பியும் அவர்கள் வீட்டு சமையல்காரர் கொண்டு வந்து வைத்தார். அவன் தயங்கி மறுத்த போது, எசமானின் கட்டளை என்றும் சாப்பிட மாட்டால் அவருக்கு பிடிக்காது என்றும் அவர் கூற அவன் சாப்பிட்டான். அதுபோல் ஒரு காப்பியை அதற்கு முன்னால் அவன் குடித்ததே கிடையாது. அவ்வளவு அருமையாக இருந்தது. அவன் அவரிடம் பணிபுரிந்து கொண்டே அஞ்சல் வாயிலாய் தனிப்படிப்பு படித்து பட்டதாரியானான். அவரது வீட்டில் அவன் பணிபுரிந்தது என்னவோ 6 மாதங்கள் தான். அதன் பிறகு அவரது பரிந்துரையின் பேரில் ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு தனிச்செயலர் வேலை கிடைத்தது. அவன் அவரை விட்டு பிரிந்து புனேவுக்கு போனான். கை நிறைய சம்பளம் வாங்கிய போதெல்லாம் அவரை அவன் நன்றியுடன் நினைக்காமல் இருந்ததே கிடையாது. அவருடன் கடித போக்குவரத்து என்று வைத்து கொள்ளாவிட்டாலும் எப்போதாவது அவன் அவருக்கு வாழ்த்து அனுப்புவான். தீபாவளி, பொங்கல், அவரது பிறந்த நாள், திருமண நாள், அவர் மகனின் பிறந்த நாள் என்று. புனேவுக்கு அவன் சென்ற பின் சில நாளில் பட்டப்படிப்பை முடித்து தன் தங்கைக்கு திருமணமும் முடித்து வைத்தான். பஞ்சநதம் பார்த்து கொடுத்த மணமகன் தான். அவரே திருமணத்தில் கலந்து கொண்டு முன்னின்று நடத்தி அவன் கண்களில் கண்ணீர் பெருக செய்தார். திருமண செலவுகளுக்கு ஏராளமாய் உதவியும் செய்தார். அவனது திருமணத்துக்கும் தவறாது வந்து ஆசி வழங்கினார். அப்போதும் அவனுக்கு அழுகை வந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் அவன் தன் கம்பெனி விஷயமாய் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது அவர் காலமான செய்தியை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு பதறிப்போனான். அன்று முழுவதும் ஒரு தந்தைக்காக மகன் கண் கலங்குவது போல் சிவந்த விழிகளுடைய காணப்பட்டான். அமெரிக்காவில் பணி முடிய இன்னும் சில மாதங்கள் இருந்ததால் அவனால் சென்னைக்கு போய் துக்கம் விசாரிக்க முடியாமல் போயிற்று. பணி முடிந்து சென்னைக்கு திரும்பியதும் உடனே அவரது வீட்டுக்கு போய் அவரது மனைவியையும் தொழிலதிபராக பொறுப்பேற்று கொண்டிருந்த மகனையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதற்கு பிறகு அவரது குடும்பத்தோடு அவனுக்கு இருந்த தொடர்பு விட்டு போயிற்று. என்னங்க, கூப்பிட கூப்பிட காதலையே வாங்காமல் அப்படி என்ன யோசனை என்ற தன் மனைவியின் இறைந்த குரலால் எண்ணங்கள் கலைந்து அவன் தலை உயர்த்தினான். என்ன சுகுணா, யாரோ ஒரு பையன் உங்களை பார்க்க வந்திருக்கான். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.